ரஷ்யா யுக்ரைன் போர் முடிவுக்கு வருகிறது என்றும் போர் நிறுத்தத்திற்கு யுக்ரைனைப் போல ரஷ்யாவும் சம்மதம் தெரிவிக்கும் என்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்யா யுக்ரைன் போர் தொடங்கியது முதலே மத்தியஸ்தராக இருந்து போர் நிறுத்தத்திற்கு பல்வேறு முயற்சிகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது சவுதி அரேபியா. தற்போது அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் சவுதி அரேபியா இளவரசர் முகமது பின் சல்மான் ஆகியோரின் முயற்சியால் ஜெட்டா நகரில் அமெரிக்கா யுக்ரைன் இடையே அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ட்ஸ் மற்றும் யுக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்ட்ரி சிபிகா, அதிபர் ஜெலன்ஸ்கியின் அலுவலக உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். மிக முக்கியமான இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு 30 நாட்கள் போர் நிறுத்தம் செய்ய தயாராக இருப்பதாக யுக்ரைன் அரசு அறிவித்தது. 3 ஆண்டுகளாக நீடிக்கும் போரை நிறுத்துவது தொடர்பாக ரஷ்யாவுடன் உடனடியாக பேச்சுவார்த்தை மேற்கொள்ள தயாராக இருப்பதாகவும் யுக்ரைன் தெரிவித்துள்ளது. இது போர் முடிவுக்கு வருவதில் மிகப்பெரிய திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா யுக்ரைன் இடையிலான பேச்சுவார்த்தை நேர்மறையாக முடிந்துள்ள நிலையில் யுக்ரைனுக்கு நிறுத்தி வைத்திருந்த உளவு தகவல் பகிர்தல் சேவை, பாதுகாப்பு சேவை ஆகியவற்றை மீண்டும் வழங்குவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. பேச்சுவார்த்தை குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப், போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யாவும் ஒப்புக்கொள்ளும் என்று நம்புவதாக தெரிவித்துள்ளார். இதன் அவசியத்தை உணர்ந்து ரஷ்யாவை ஏற்கச் செய்ய நம்மால் முடியும் என்றும் டிரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள கருத்தில், இனி எல்லாம் ரஷ்யாவின் கைகளில்தான் உள்ளதென குறிப்பிட்டுள்ளார். அதே நேரத்தில் போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்ள ரஷ்ய அதிபர் புட்டின் தயாராக இருக்கிறாரா என்பது பற்றிய தகவல் வெளியாகவில்லை. இதற்கிடையே வரும் வெள்ளிக்கிழமை அமெரிக்க அதிபர் டிரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டின் சந்திப்பு இருப்பதாகவும், இதில் சில முக்கிய முடிவுகள் எட்டப்படும் என்றும் ரஷ்ய ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன. ரஷ்யா யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா மேற்கொண்டு வரும் முயற்சியின் ஒரு பகுதியாக வாஷிங்டனில் 2 வாரங்களுக்கு முன்பு நடைபெற்ற டிரம்ப் ஜெலன்ஸ்கி இடையேயான சந்திப்பு வாக்குவாதத்தில் முடிந்தது. இதனால் பேச்சுவார்த்தையை டிரம்ப் பாதியில் முடித்துக் கொண்டார். இது உலகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. தொடர்ந்து டிரம்ப் மேற்கொண்ட முயற்சியால் யுக்ரைனில் அமைதியை மீட்டெடுக்கும் சூழல் உருவாகியுள்ளது. புதிய தலைமுறைக்காக GS பாலமுருகன்.